மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள தலையணை பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட வன அலுவலர் தலைமையில் ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. ஜூலை 23ஆம் தேதி 10 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வனத்துறை அலுவலர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களுடன் இணைந்து தலையணை பகுதியிலிருந்து தீர்த்தப்பாறை வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் நடைப்பயணம் மேற்கொண்டனர். இந்த நடைப்பயணத்தின் முதன்மை நோக்கம் இயற்கை பாதுகாப்பின் அவசியம் மற்றும் அதன் பயன்களை மாணவர்களுக்கு எடுத்துரைப்பதே ஆகும். வனத்துறையினர் ஒவ்வொரு மரத்தின் மருத்துவ குணங்களையும் அவற்றின் பயன்பாடுகளையும் விரிவாக விளக்கினர். மாணவர்கள் சிலர் ஆர்வத்துடன் தகவல்களை குறிப்பெடுத்துக் கொண்டனர். மலையின் நடுவே நடந்த இந்த அனுபவம் மாணவர்களுக்கு மிகவும் இன்பமயமாகவும் மறக்க முடியாத ஒன்றாகவும் அமைந்தது. வன சுற்றுலா தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்ததாகவும் இது ஒரு புதிய அனுபவம் என்றும் மாணவர்கள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். மேலும் வனவிலங்குகள் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நேரத்தில் வரும் என்பது குறித்து வனத்துறையினர் இயற்கையோடு ஒன்றி மலையில் அமர்ந்தவாறே மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வனத்துறையை சார்ந்த புத்தகங்கள் அடங்கிய பைகளும் வழங்கப்பட்டன. வனப்பகுதியில் குறிப்பெடுத்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் அளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வு பள்ளி மாணவர்களிடையே புதிய அனுபவத்தையும் வனத்தின் மீதான ஆழமான புரிதலையும் ஏற்படுத்தியது. மலைப்பகுதியில் எப்படிலாம் நடக்கணும், எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய அனுபவங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இந்த பாறைகள் இதுல இருந்து என்ன தனிமங்கள்லாம் எப்படிலாம் மாறுது அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. வனப்பகுதியில கூட்டு வந்து நிறைய மூலிகை பத்திலாம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய விலங்குகள்லாம் என்ன பண்ணும், யானை வந்தா என்ன பண்ணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. செடி கொடி எந்த மருந்து என்னதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகும், பாம்பு விஷம் இந்த மருந்துக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். எங்கள் வீட்டில் கூட இப்படி கூட்டு போனதில்லை. இங்கே வந்து நல்லா சாரில் எல்லாருமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா நாங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டோம். இது மரங்கள் எல்லாமே கண்ணுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் நடந்து வந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.